எனக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக போராடுறீங்க, கஷ்டப்படுறீங்க. அதை நீங்கள் முழுமையாக அடையிறதுக்காக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அர்ஜுன் அவனது வீட்டு மாடியில் அமர்ந்து விண்மீன்களை பார்த்து கொண்டிருந்தான். அவை தொலைதூர கனவுகளைப் போல அழகாக இருந்தன, ஆனால் பிடிக்க முடியாதவை. அவன் கையில் ஒரு மடிக்கப்பட்ட காகிதம், நிராகரிக்கப்பட்ட கடிதம். அவன் ஒரு எழுத்தாளராகி உலகம் அவனை எழுத்துக்களை பாராட்டும் நாளை கனவு கொண்டான். ஆனால் உண்மை மிக கொடூரமாக இருந்தது. எழுத்தை வைத்து வாழ முடியாது, அப்பா சொன்னார். நேரத்தை வீணாக்காதே, நண்பர்கள் சிரித்தார்கள். நீ போதுமான திறமையானவன் இல்லை. அவன் மனம் கத்தியது. ஆனால் ஒரு சிறிய குரல் அவன் உள்ளத்தில் எதிர்ப்பு தெரிவித்தது. நான் முயற்சித்தே தீர்வேன். வருடங்கள் கடந்தன. அவன் எழுதிய கதைகள் பல பதிப்பகத்தால் நிராகரிக்கப்பட்டன. ஒவ்வொரு நிராகரிப்பும் அவனை உடைத்தது. ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காதா என்று ஏங்கியது. அவன் நம்பிக்கையை இழந்திருந்த ஒரு நாள் சிறுவனை அவன் பார்த்தான். அவன் காற்றில் பட்டமிட முயற்சி செய்து கொண்டிருந்தான். அது மீண்டும் மீண்டும் விழுந்தது. மக்கள் சிரித்தனர். சிறுவன் கவலைப்படவில்லை. அவன் விழுந்தான், எழுந்தான், மீண்டும் முயன்றான். நூற்றுக்கணக்கான முயற்சிகளுக்கு பிறகு பட்டம் விண்ணில் பறந்தது. சிறுவனின் முகத்தில் வெற்றியின் மகிழ்ச்சி தெரிந்தது. அர்ஜுன் உறைந்து விட்டான். அவன் புரிந்து கொண்டான், வீழ்வது தோல்வி இல்லை, மீண்டும் எழுவதற்கான வாய்ப்பு. அந்த நாள் அவன் ஒரு முடிவு எடுத்தான். ஒருபோதும் கைவிட மாட்டேன் எனது குறிக்கோளை. அவன் இன்பத்தையும் துன்பத்தையும் எழுத்தில் வடிக்க ஆரம்பித்தான். அவன் எழுத்துக்கள் மேலும் மேலும் தீவிரமாயின. ஒவ்வொரு நிராகரிப்பும் அவனுக்கு ஒரு பாடமாகியது. அனைத்தையும் எழுத்து வடிவில் பொறிக்க ஆரம்பித்தான். நாட்கள் ஓடியது. 101வது நிராகரிப்புக்கு பிறகு ஒரு இமெயில் வந்தது. உங்கள் கதை அற்புதமாக இருக்கிறது, நாங்கள் வெளியிட விரும்புகிறோம். அவனது கண்களில் கண்ணீர் துளிக்க ஆரம்பித்தது. ஏமாற்றம், நம்பிக்கை, போராட்டம் எல்லாமும் அவன் வெற்றியின் அடிக்கல்லாக இருந்தது. வருடங்கள் கழிந்த பிறகு அவனது புத்தகங்கள் உலகம் முழுவதும் பிரபலமானது. மக்கள் அவனை திறமையானவன், அறிவாளி என்று அழைத்தார்கள். ஆனால் அவன் மட்டுமே உண்மையை அறிவான். இது திறமை அல்ல, இது அதிர்ஷ்டம் அல்ல, இது முயற்சி. உலகம் உன்னை உடைக்க முயற்சிக்கும். மக்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்கள். நீ தோற்றுவிட்டாய் என்று நீயே கூட நினைக்கலாம். ஆனால் நினைவில் கொள், ஒரு உண்மையான தோல்வி என்பது நீயாக உன் முயற்சியை கைவிடுவது மட்டுமே. ஒருபோதும் முயற்சியை கைவிடாதே. இந்த லைஃப் சேஞ்சிங் ரேஸில் என்னோட சேர்ந்து நீங்களும் முன்னேறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மைண்ட் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ஒன்றாவே முன்னேறலான்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு லைஃப் சேஞ்சிங் மோட்டிவேஷன் வீடியோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன்.